வெல்கம் டு கஜா கல்வியகம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீரின்றி உயிர் வாழும் ஒரு உன்னத தாவரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த தாவரம் எதுவும் இல்லைங்க, நமக்கு ரொம்பவும் தெரிஞ்ச கேக்டஸ், அதாவது சப்பாத்தி கள்ளி. இது கேக்டேசிய குடும்பத்தை சேர்ந்தது. மிகவும் வறண்ட பகுதிகளில் காணப்படுறது. இது எப்படி நீரின்றி வளருது அப்படின்றத பார்ப்போம். இலைகள் முட்களாக மாறி இருக்கும். அதுக்குன்னு இலைகள் கிடையாதுங்க, அது மாடிஃபைடு லீவ்ஸ் ஸ்பைனா மாறி இருக்கும். அதே அப்படின்னா அப்பதான் நீர் இழப்பை தடுக்க முடியும், எவாபரேட் ஆகாது. அதையும் தாண்டி வறண்ட பகுதிகளில் வளரக்கூடிய இது பல மிருகங்களுக்கு இரையாயிடக்கூடாது, சரிங்களா? அதை தவிர்க்கிறதுக்காகவும் இந்த முள் பயன்படுது. அதை விட முக்கியமா என்ன நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பசுமை தண்டுகள். நீங்க ஸ்டெம் மாதிரி பாக்குறது ஃபைலோக்ளாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பசுமை தண்டுகள்ல தான் போட்டோசிந்தசிஸ் நடக்கும், சரிங்களா? ஓகே, என்னென்ன மாற்றங்கள் மிகவும் முக்கியமானவை, அதோட அமைப்பு என்ன, ஃபங்க்ஷன் என்னன்றதை பார்ப்போம். இலைகள் முட்களாக மாறினது ஒரு முக்கியமான பண்பு. தண்டுகள் ஃபைலோக்ளாடாக மாறும். இதுல மற்ற பிளான்ட்ஸ்ல இருக்க மாதிரி C3 பாத்வேயோ C4 பாத்வேயோ இருக்காது. அதுக்கு பதிலாக கேம்ப் பாத்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேம்ப் பாத்வே அப்படின்னா இரவிலே அதோட ஸ்டொமேட்டோ ஓப்பன் ஆகி அதற்கு தேவையான அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு சேர்த்து வைக்கப்படும். ஏன்னா பகல் அது ஓப்பன் ஆச்சுன்னா அது வாட்டரை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ தன் உடல்ல இருக்கிற வாட்டரை தக்க வைக்கிறதுக்காக கேம்ப் பாத்வேன்னு சொல்லி ஸ்பெஷலைஸ் பாத்வே இது கொள்ளும். அது மட்டும் இல்லாம திக் கியூட்டிக்கல் இருக்கும், நீர் சேமிக்கும் திசுக்கள் இருக்கும், அகலமான ஆழமில்லாத வேரமைப்பு இருக்கும். ஸோ இதன் போன்று தன்னை உருமாற்றி நீரின்றி வாழும் தாவரம் தான் கேக்டஸ். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.